கோடி கோடியா செலவு பண்ணி பிளேயர்ஸை நான் வாங்குறேன், உனக்கு என்ன வந்துச்சு? மென்டலி, பிசிக்கலி அண்ட் சோஷியலி, எக்கனாமிக்கலி எல்லா ஏரியும் சரிதான். ஆனா ரிஷப் பாண்டே வாங்கினாங்கல்ல 27 கோடிக்கு, இதுக்கு பின்னாடி அவர் மேல இருக்கிற வெறித்தனமான ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு எவ்வளவு கிளவரா ஓவர் ப்ரெஷர்ல உடனே முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஐபிஎல் ஆக்ஷன் விட்டதை ஊரே பேசிட்டு இருக்குது. கோடி கோடியா கொட்டி கிரிக்கெட் பிளேயர்ஸை இப்படி விலைக்கு வாங்குறது என்ன மாதிரியான உளவியல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இந்த காம்படிட்டிவ் பிட்டிங்ல டெசிஷன் மேக்கிங், குரூப் டைனமிக்ஸ், ஹியூமன் பிஹேவியர், இந்த மாதிரி ஏகப்பட்ட சைக்காலஜி உள்ள இருக்கு. நம்பர் 1, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் ரிஷப் பாண்டே வாங்கினாங்கல்ல 27 கோடிக்கு, இதுக்கு பின்னாடி என்ன சைக்காலஜி இருக்கு தெரியுங்களா? இதுதான் வின்னர்ஸ் கர்ஸ், அதாவது வெற்றியாளரோட சாபம். இமோஷனல் எக்ஸைட்மெண்ட். என்னதான் ரிஷப் பண்ட் அவர் ஆக்சிடென்ட்ல ஒரு காரு எரிஞ்சு ஃபயர் ஆகி இவர் விளையாடவே முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல இருந்தார் இல்லையா? ஆனா இந்த மாதிரி இன்ஜூர்டு பிளேயர்ஸை வாங்குறதுனால, அதுவும் இவ்வளோ ஹைப் ஏத்தி 27 கோடிக்கு வந்துட்டு டாப் லீடிங்ல யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனையை பண்ணியிருக்காருன்னா, இது வந்து ஒரு இமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டை தூண்டுற விதமா தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் இது வந்து காக்னிட்டிவ் பயாஸ் தான். இதுல 2 விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து ஆப்டிமிசம் பயாஸ், அதாவது ஓவர் நம்பிக்கை, கண்டிப்பா அவர் வந்து வின் பண்ணிடுவாரு, இவ்வளோ கோடி கொடுத்து வாங்குறது பிரயோஜனமா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சங்க் காஸ்ட் ஃபேலசி, அதாவது முன்னாடி ஏற்பட்ட இழப்பீடுகளை அது சரி கட்டுறதுக்கான ஒரு தூண்டுதல் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பர் 2, வேல்யூ பெர்செப்ஷன் அண்ட் ஸ்டார் பவர், அதாவது இந்த ஐபிஎல்ல ஸ்டார்ஸை கொண்டு வந்து இறக்குறது, அதாவது செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, லைக் ஸ்ரேயாஸ் ஐயர், ஜோஸ் பட்லர், இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டிஸை கொண்டு வர்றது சைக்காலஜியில ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கூல்ல எல்லாம் அகாடமிக்ல ரொம்ப சூப்பரா அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மேல அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஆல்ரவுண்டரா இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஃபேத்தும், முக்கியமா இந்த மாதிரி அகாடமிக்ல குட்டா இருக்கிற பசங்க அவங்க கேரக்டர்லயும் ரொம்ப நல்லவண்டா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி நம்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் நிறைய ஃபேன்ஸ் வச்சிருக்கிற செலிபிரிட்டிஸ்க்கு ஸ்டாரா இருக்கிறாங்க, ரொம்ப சூப்பர்வா லீடர்ஷிப் குவாலிட்டிஸும் இருக்கு, அதனால இந்த மேட்சை வின் பண்ற எபிலிட்டிஸும் அவங்க கிட்ட இருக்கும்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமா அவங்கள நம்ம பிட் பண்றது, ஒரு ஸ்டாண்ட் அவுட் ட்ரேட்டை வச்சு அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணிடுறது, ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறது. நம்ம சிஎஸ்கே கிங் ரவிச்சந்திரன் அஸ்வின், அவர் மேல இருக்கிற வெறித்தனமான அன்பும் கல்ச்சுரல் அஃபினிட்டி, நாஸ்டல்ஜியா பயாஸ், இதுதான் அவரை சூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது. அவரை விட்டு கொடுக்காம இருந்ததுக்கும் இதுதான் காரணம். இது பியூர்லி ரீஜனல் ஃபேன் பேஸ்டா தான் இருக்கு. நம்பர் 3, டீம் பில்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு டீமை உருவாக்கணும்னா அது லாங் டேர்மா இல்ல ஷார்ட் டேர்மா அப்படிங்கிறத ரொம்ப டீடைல்டா அதுல நம்பி அந்த பிளேயர்ஸை சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற யங் பிளேயர்ஸை ரொம்பவே இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. லைக் 13 வயசே ஆன யங்கஸ்ட் பிளேயர் வைபவ் சூரியவன்ஷி, ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு எவ்வளோ கிளவரா 1.1 crores இவரை ஏலத்துல எடுத்திருக்காங்க. இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ சூப்பரா வெறித்தனமா ஆடுறது அப்படிங்கிறது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ற ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி யங் பிளேயரை சூஸ் பண்றதுனால லாங் டேர்ம் டீம் பில்டிங்கை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு டிசிஷன் மேக்கிங்கை பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது நிறைய கமெண்ட்ஸ், நிறைய ஆசோலேஷன் மைண்ட், ஃபேன் பேஸ்ட், அப்படி இப்படின்னு பயங்கர ப்ரெஷர்ல டக்குன்னு ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பவுண்டட் ரேஷனாலிட்டி. நம்மளும் டே டு டே லைஃப்ல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆஃபீஸ்ல டென்ஷன், வீட்டுல ப்ராப்ளம், இது எல்லாத்துக்கும் நடுவில் சட்டு புட்டுன்னு ஒரு முடிவை எடுக்கணும்னு சொல்லும் போது நம்மளுக்கு வரும் பாருங்க ஒரு ப்ரெஷர், அதையும் தாண்டி ஒரு முடிவை எடுத்துருவோம்ல, அதுக்கப்புறம் அது சரியா தப்பா அப்படிங்கிறத அப்புறமா தான் நம்ம யோசிப்போம். ஓவர் ப்ரெஷர்ல உடனே முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமானதான். ஃபேன் பேஸ்ட்ல இந்த ஆக்ஷன் எல்லாத்தையுமே ஒரு பிட்டிங்கை ஹைப் பண்ணி விடுறது இன் குரூப் ஐடென்டிட்டியும் சோஷியல் வேலிடேஷனையும் உருவாக்குதுன்னு தான் சொல்லலாம். இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025 மூலியமா சில டேக்அவேஸ்லாம் இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஆங்கரிங் பயாஸ்.
இப்ப எப்படி நம்ம துணி கடைக்கெல்லாம் போகும்போது இப்ப இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் வருது, தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் இப்படி எல்லாம் ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்த உடனே நம்ம வந்து ஒரு ரீஅசஸிங் பண்ணவே மாட்டோம். பார்த்த உடனே ஓகே டிஸ்கவுண்டா அப்படின்னா கம்மியான விலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுவோம், ஷாப்பிங் பண்ணிடுவோம். ஆனா அவங்க எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஸோ இந்த டிஸ்கவுண்ட் நார்மல் ப்ரைஸை விட கம்மியா இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாமே நம்ம யோசிக்க மாட்டோம்ல. அதே மாதிரி தான் பொதுவா ஒரு ஏலம் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல என்ன ப்ரைஸ் அவங்க கோட் பண்றாங்களோ அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸா இருக்கும். ஆனா இப்ப நடந்தது இந்த பிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 5 கோடி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளேயரோட மதிப்பு 5 கோடிக்கு மேலதான் இருக்கும், 5 கோடிக்கு கீழே இல்லை அப்படின்னு மக்களோட மனநிலை. அதுதான் வந்து ஒரு அசம்ஷன், நம்மளே வந்து முடிவுக்கு வந்துருவோம். அப்ப கேட்கும்போது அந்த ஆக்ஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே 5 கோடிக்கு மேலதானே கேட்பாங்க. அப்படி ஓவர் பிட்டிங் பண்ணி தான் பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹைப்பை ஏத்தி விட்டாச்சு. இனிஷியல் பிட்டிங்கே ஹைப்ல இருந்தது. நல்ல ஃபேமஸான காலேஜ்ல அண்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு போனா அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் பேரை சொன்னாலே வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டிங் பண்றாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது 10 பேர் இருக்காங்கன்னா அதுல எந்த யூனிவர்சிட்டி எந்த காலேஜ் அப்படின்றத வச்சு அந்த கேண்டிடேட்டோட ஸ்கில்ல ஃபுல்லா அனலைஸ் பண்ணாமையே ஒரு முன்னாடியே ஒரு ஒப்பீனியன் வரும் பாத்தீங்களா, இந்த யூனிவர்சிட்டியில படிச்சு பையனா அப்ப கண்டிப்பா உனக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குல்ல. அதே மாதிரிதான் ஸ்டார் பிளேயர்ஸ் இந்த ஆக்ஷனை ஒரு ஷேப் பண்ணி விட்டு போயிட்டாங்க. இந்த பிளேயர்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க தான் இந்த பிளேயர். ஏன்னா பிராண்டிங், அந்த பிராண்டிங்கை வச்சே சில ஹைப்பும் இன்க்ரீஸ் ஆயிடுது, ஆக்ஷனோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் டக்குன்னு டெசிஷன் மேக்கிங்கே வரும். இதுல நிறைய பேருக்கு ஒரு ஆங்ஸைட்டி கூட வரும். அதாவது என்னன்னா இந்த ஆங்கரிங் பயாஸ் அண்ட் ஃபோமோ. இந்த ஃபோமோன்றது என்னன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். எங்க நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயேவும் நம்ம இந்த லிமிட்டை தாண்டி போறோமோ, என்ன டெசிஷன் எடுக்கிறோமோ அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம ஃபோமோ வந்துருச்சு அப்படின்னாலே டக்குன்னு அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த ரியல் டைம் டெசிஷன் மேக்கிங் தான் எப்பவுமே நிலையானதா இருக்கும். கோடி கோடியா செலவு பண்ணி பிளேயர்ஸை நான் வாங்குறேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஐபிஎல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்போர்ட்டிவா திங்க் பண்ணணும், ஸ்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அதாவது எதுக்கு எடுத்தாலும் டேக் இட் ஈஸி. அதாவது வின்னர்ஸ் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா ரன்னர்ஸ் இருப்பாங்க, லூசர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறது தான் இந்த ஸ்போர்ட்ஸ். ஸ்கூல் டேஸ்ல இருந்தே இந்த விளையாட்டுகள்ல இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா, ஒரு போட்டின்னு வந்துட்டா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும், தோல்வியில இருந்து ஓவர் கம் பண்ணி வரணும், மனஸ்தாபம் ஏற்படாம இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகி வெறித்தனமா விளையாடுறவங்களுக்குலாம் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஏற்படுது. அதாவது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னே சொல்லுவோம். லைக் எப்படின்னா அவங்க விளையாடுறதுக்கு எப்படி ஒரு ஆர்வமா இருக்காங்களோ, ஒரு காம்படிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, அதுக்கு எல்லாம் தயாரான நிலையில இருப்பாங்க. மென்டலி, பிசிக்கலி அண்ட் சோஷியலி, எக்கனாமிக்கலி எல்லா ஏரியும் சரிதான். ஆனா அவங்க விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ரிசல்ட்ஸை வந்து அவங்களால ஏத்துக்க முடியாது. அது வெற்றியா இருந்தா ஓகே, வெற்றியா இருந்தாலுமே சில பேருக்கு ஒரு கர்வம் வரும். அதை தலகணம்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் தான் ஜெயிச்சிட்டேன், நான் தான் கிரேட், எங்க டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி பெற்ற டீமை வந்து ரொம்பவே டாமினேட் பண்றது, இன்சல்ட் பண்றது, அவங்கள வந்துட்டு டீஸ் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வின் பண்ணாம ரன்னர் டீமோ இல்ல லூசர் டீமோ அவங்க வந்து ரொம்பவே இவ்வளோ எஃபோர்ட் எடுத்தோமே இருந்தாலும் நம்மளால இதை வின் பண்ண முடியலையேன்ற மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. டோட்டலா இந்த ஸ்போர்ட்டை நான் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கெல்லாம் வந்துருவாங்க. அப்படிலாம் இல்லாம அதே மாதிரி ஆடியன்ஸா என்கரேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிளேயர்ஸை நம்ம மோட்டிவேட் பண்றது, அது எந்த கேமா இருந்தாலுமே அவங்கள நம்ம உற்சாகப்படுத்துறதுன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கும், ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். ஆனா ஃபேவரிசம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கன்சர்னா கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் அது பாதிப்பு, அண்ட் ஆடியன்ஸா இல்ல ஃபேன்ஸா அதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பை தான் நம்ம சந்திக்க நேரிடும். அதனால கேம் இஸ் அ கேம். விளையாட்டை விளையாட்டாவே பார்க்கலாம். டேக் கேர் ஆஃப் யூர் மென்டல் ஹெல்த். டாடா, பை பை.